ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அரேஸோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி அஃபிஷியலாக அன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்டேட்டில் நமக்கு புதுசாக என்னென்ன கண்டென்ட்ஸ் கேமுக்கு வந்துருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி விட்ருங்க. ப்ளஸ் கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராமும் நம்ம ஒரு மெம்பராக இருக்கும், அங்கேயும் நமக்கு மறக்காமல் சப்போர்ட் வந்து பண்ணி விட்ருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளஸ் புது கோர்ஸ் வந்துச்சு நான் உங்களுக்கு வந்து டக்குன்னு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, இது மட்டும் இல்லாமல் நமக்கு நீங்கள் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸ் வந்து தந்திருந்தாங்க. ப்ளஸ் இன்னொரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இந்த 3 ரீடிங் கோடையும் இன்றைக்கி வந்து ரீடிங் வந்து பண்ணி விட்ருங்க. ஏன்னா மேலே இருக்க 2 கோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பயர் வந்து ஆயிரும். அதில் 1000 எசன்ஸ் ஸ்டோன் ப்ளஸ் நமக்கு சங்ஜினோட ஸ்பெஷல் பிளேயர் அப்படின்னு கிராஃப்டிங் டிசைன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் சங்ஜினோக்கு புதுசாக ரிலீஸ் ஆகிற எஸ்ஆர் அப்படின்னு வந்து கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த கோர்ஸை ரீடியம் வந்து பண்ணுங்க. ஓகேவா, அப்படியே கண்டுக்குள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ஆனிவர்சரிக்கான ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஸ்கில் ரூன் ப்ளஸ் பிளெஸிங் ஸ்டோன் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 தந்திருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் தான். ஸோ செலக்ட் வந்து பண்ண முடியாது உங்கள் லக்கை பொறுத்து. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயிலில் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ரிவார்ட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறக்கா ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அந்த புது ஆர்டிஃபெக்ட் கிராஃப்டிங் பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆர்மரி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுற மெட்டீரியல். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் செலக்ஷன் டிக்கெட் ப்ளஸ் ஹண்டர் எஸ்ஆர் ஓப்பன் செலக்ஷன் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நமக்கு வந்து தந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 காயின்ஸ் வந்து தந்திருக்காங்க. இந்த 30 காயின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ரிலீஸ் ஆன காஸ்டியூம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வந்து ஷாப்பில் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுறதுக்கு. அது எப்படின்னு சொல்லி லேட்டராக வந்து பார்த்தா நம்ம கண்டென்ட்டில் வந்து பார்ப்போம். ஓகே, நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரிவார்ட்ஸ், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 100 ஆர்டிஃபேக்ட் செஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. லெவல் 75 சாரி மாற்றி சொல்லிட்டேன். ப்ளஸ் உங்களுக்கு 365 எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக உள்ளே வந்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 360 வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செக்இனில் காமிக்காது, உங்கள் மெயிலில் செக் பண்ணிங்கன்னா அங்கே 365 எசன்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் கரெக்டாக லாகின் வந்து பண்ணிங்கன்னா ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவெண்ட்ஸில் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஹண்டர் கிராண்ட் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஈவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஆர் வெப்பன்ஸ் ப்ளஸ் ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற ரிவார்ட்ஸ் வந்து தராங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செக்இன் ஈவெண்ட்டில் வந்து டிரான்செண்டன்ட் பிளெஸிங் ஸ்டோன் செலக்ட் பண்ணுற அந்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. இதை நீங்கள் 7th டே லாகின் பண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்படுற பிளெஸிங் ஸ்டோன் செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹண்டர் செலக்ஷன் டிக்கெட் வந்து பார்த்தா தந்திருக்காங்க எஸ்ஆர் ஹண்டர்ஸ். ஸோ இதில் நமக்கு சியோரன் வந்து பார்த்தீங்கன்னா தரல, பட் இன்றைக்கி லைவில் வந்து சியோரன் வந்து காமிச்சாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தேன். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா கோட்டோரியூஜி ரிலீஸ் ஆன அளவுக்கு என்னென்ன ஹண்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்களோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ஹண்டர் நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஹண்டரோட வெப்பன் செலக்ஷன் டிக்கெட் வந்து தந்திருக்காங்க. அந்த ஹண்டருக்கு தேவைப்படுற பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் 21 டேஸ் மறக்காமல் லாகின் பண்ணி இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிளைம் வந்து பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்டர் சேலஞ்ச் மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் சங்ஜினோவுக்கு வந்து புதுசாக ரிலீஸ் ஆன எஸ்ஆர் வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் விஸ்ன்னு சொல்லிட்டு விண்ட் எலமெண்டல் வெப்பன். ஸோ இது வந்து டிபிஎஸ்ஸாக சப்போர்ட்டான்னு தெரியல, பட் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த வெப்பன் கொடுக்குற மோட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனை கிராஃப்ட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிக்கெட்டை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு எவ்வளோ வெப்பன் கிராஃப்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வெப்பன் கிராஃப்ட் வந்து பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, மினிமம் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, மறந்துடாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இயர் ஆஃப் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து இருக்குது. இது டைஸ் ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சங்ஜினோவோட எஸ்எஸ்ஆர் வெப்பன் செலக்ஷன் டிக்கெட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து தராங்க. ஸோ இதுக்காக நீங்கள் 300 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைஸ் வந்து ஸ்பின் வந்து பண்ணியிருக்கோம். டிக்கெட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்லி இருக்க எல்லா எஸ்எஸ்ஆர் வெப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. சங்ஜினோக்கானது புதுசாக ரிலீஸ் ஆனால் ஸ்டாம் பிரேக்கர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற வெப்பனை பார்த்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இதை பற்றி தனியாக ஒரு வீல் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம், எந்த வெப்பன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல ரிவார்ட்ஸும் வந்து இருக்குது, பார்த்து வந்து முடிச்சு வச்சுருங்க இந்த ஈவெண்ட்டையும். ஓகே, ப்ளஸ் உங்களுக்கு நிறைய மினி கேம்ஸ் இருக்குது, அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவார்ட்ஸை கிளைம் பண்ண மறந்துடாதீங்க டெய்லி. ஓகே, ப்ளஸ் நமக்கு நார்மல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்கி கேப்ஸில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து சமன் பண்ணிட்டு அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த வெப்பன் கிராஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து எடுத்துக்கலாம். சாகாயின்கானது ப்ளஸ் நமக்கு 10 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க, அதையும் மறக்க முடிச்சு வச்சுருக்கோம். ஓகே, ப்ளஸ் சாகாயினோட க்ரௌத் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் சாகாயின் டெவலப் பண்ணுற மூலிமா அட்வான்ஸ்மெண்ட் போகிறது மூலிமா இந்த ஈவெண்ட் வந்து முடிச்சதோட எக்ஸ்எஸ்ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ராக் பேப்பர் சீசன் நமக்கு லாஸ்ட் அப்டேட்டில் வந்து இதாச்சு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எசன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுனா முடிச்சுக்கோங்க, 50 டைம்ஸ் நீங்கள் வந்து வின் பண்ணால் போதும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் க்ரோத் ரீசெட் ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா ஒன்று ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படாத ஹண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணி ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஈவெண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி மிஷன் சேலஞ்சுன்னு சொல்லியிருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மிஷன்ஸை முடிச்சுட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் வந்து பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட்டில் நமக்கு 100 கஸ்டமர் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ப்ளஸ் 1.5 மில்லியன் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து முடிச்சு வச்சுருங்க. ஓகே, மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான மிஷன்ஸ்
மிஷின்ஸ் வந்து இருக்குது. இது நீங்கள் டெய்லி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் டஞ்சனு, கேட்ஸு ப்ளஸ் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஎஸ் ஸோ வந்து கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து வேகமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, மறக்காமல் ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவெண்ட்ஸு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரிலீஸ் ஆன சாகாயின் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. இது வந்து பே டு வின் காஸ்டியூம், ஃப்ரீ வந்து கிடையாது. ஸோ பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம செவன்ஸ் போயிடுவோம். ஸோ செவன்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரிலீஸ் ஆன சாகாயினோட ரேட் ஆஃப் த பேனர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க. இந்த சாகாயின் வாட்டர் எலமெண்டல் டிபிஎஸ். ஓகே, ஸோ டிபிஎஸ் நம்ம பெருசாக வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. டிபிஎஸ் நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுக்கிறது நல்லது அந்த எலமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா லெனன் ஹார்ட்னு சொல்லிட்டு விண்ட் எலமெண்டல் டிபிஎஸ் என்று வரான். ஸோ அவனுக்கு சவுண்ட் பண்ணதா இல்லை சாகு சவுண்ட் பண்ணதான்னு சொல்லிட்டு இப்போயே வந்து முடிவு வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மற்றபடி உங்கள் சாய்ஸ் தான் அவங்களுக்கு எந்த ஹண்ட்ரட் நீங்கள் சவுண்ட் பண்ண போகிறது. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா சாகாயினோட டிசைன் ப்ளஸ் அந்த கேம் பிளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அவரோட ஸ்கில்ஸும் வந்து பார்த்தா நல்லா டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் சவுண்ட் பண்ணதா வேணான்றது உங்கள் சாய்ஸ் தான். ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, நமக்கு இந்த பேனர் 28 நாள் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து முடிவு வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவரால் விங் பவர்னு சொல்லிட்டு தாமஸ் ஆண்ட்ரேவோட ரேட் ஆஃப் பேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருமே வந்து எதிர்பார்க்கல. நான் கூட சியோரின் பேனர் தான் கரண்ட்லி வந்து இருக்குமோ நினச்சேன், பட் இல்லை. ஸோ டாமஸ் ஆண்ட்ரேக்கு சவுண்ட் பண்ணலாம் வேணாம்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நோன் தான் சொல்லுவேன். ஏன்னா டாமஸ் ஆண்ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு டாமஸ் ஆண்ட்ரே ரெட் ஆஃப் பேனரில் சவுண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்து கிடையாது. ஓகேவா, பார்த்துக்கோங்க. நமக்கு கோட்டோ ரீஜுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டா பேனர் வந்து ஆட் வந்து பண்ணிட்டாங்க. கோட்டோ ரீஜி ப்ளஸ் கானேட்டா வாட்டா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஹண்டர்ஸ். ஸோ உங்களை எடுக்கிறதுனா நீங்கள் சமன் வந்து பண்ணிக்கலாம். இப்போயே வந்து பார்த்தோன்னா நல்ல டைம் தான். நமக்கு புதுசாக ரிலீஸ் ஆக போகிற எஸ்ஆர் அப்பன் வந்து பார்த்தோன்னா ஒன்று இருக்குது, வாட்டர் எலமெண்டல் அப்பன். அந்த அப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 22 தான் வந்து பார்த்தீங்கன்னா பேனரில் வந்து ஆட் வந்து பண்ணுவாங்க. கஸ்டம் ட்ரா பேனர்லையும் சரி, வெப்பன் ட்ரா பேனர்லையும் சரி. ஸோ அதனால் என்ன பொறுத்தளவுக்கு வெப்பன் ட்ரா டிக்கெட் சேர்த்து வைக்கிறது நல்லது, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெனன் ஹார்ட்டு. ஸோ அந்த ஃபஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லாபியில் வந்து இருக்கான், அவனை போய் நீ செக் வந்து பண்ணனா பண்ணிக்கலாம். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவாலாக இருக்க மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவனோட காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. நான் கூட லுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 ஹண்டர் நேஷனல் வைஸா. பட் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கோட் சூட்டை போட்டு முடிச்சு விட்டாங்க. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஸ்டோரி மோட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சாப்டர் 24, 25 சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சங் ஜின்னோவோட ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டஞ்சன் பிரேக்காரோ அந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தான் அது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மேனுவல் வந்து ஒரு ஸ்டோரி வந்து வந்திருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 months நினைக்கிறேன் லாஸ்ட்டாக வந்து ஸ்டோரி ரிலீஸ் ஆகி. ஸோ பார்த்து ப்ளே பண்ணி என்ஜாய் வந்து பண்ணுங்கள். ப்ளஸ் நமக்கு பேட்டில் மிஷின்ஸ் வேறு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் ரிவார்ட்ஸ் வந்து மறக்காம வந்து கிளைம் வந்து பண்ணியிருக்கேன். நமக்கு நார்மல் ஸ்டோரி மோட்லையும் சரி, ஹார்ட் மோட்லையும் சரி இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்டேட்டில் ரிவர்ஸ் மோடில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கடுத்து மேஜர் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்பிளில் மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் யோகர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணிட்டாங்க. அவனோட ஈஸி மோட் அப்புறம் நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயே வந்து ரிலீஸ் வந்து ஆயிருக்கு. டிஃபிகல்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து 8,50,000 1 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா தேவை வந்து போடும். இதே நீங்கள் நார்மல் மோட் போட்டிங்கன்னா 1.5 மில்லியன் 1.2 மில்லியன் டு 1.250 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா தேவை வந்து போடும். ஹார்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு வந்து ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஸோ ப்ரிப்பேர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. ரெக்கமெண்டட் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விண்ட் எலமெண்டல் அப்புறம் வாட்டர் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து நீங்கள் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் யோகர் மோட்டோட ரெமனன்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஈஸி மோட் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்லாக் வந்து ஆயிடுவான். அன்லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெமனன்ட் பவர் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் வந்து பண்ணிட்டு அவன் லெவலப் பண்ணி பில்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேர்பிளுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கில்டு பாஸில் ஒரு மேஜர் சேஞ்ச் நடந்து என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட் குயினை தூக்கிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா பழைய பாஸ் ஃபேக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காது. இன்னும் ஒரு 2 months 3 monthsல வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஆர்கிடெக்ட் வந்து நமக்கு கில்டு பாஸாக வந்து வந்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நமக்கு இருக்கிற அந்த 2 பாஸ் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிமுலேஷன் கேட்டில் மல்டிப்ளேயர் வந்து ஆட் வந்து பண்ணிட்டாங்க. மல்டிப்ளே மூலியமாக நீங்கள் 2 டிக்கெட்டையும் ஒரே நேரத்தில் வந்து சிமுலேஷன் கேட்டில் யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபிகல்ட்டி செலக்ட் பண்ணுறப்ப அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு செலக்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேவா, டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்ஜினுக்கு வந்து லெவல் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க 105 to 110. அது மட்டும் இல்லாமல் சங்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா புது ஜாப் சேஞ்ச் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மோனார்க் ஆஃப் ஷேடோஸ் டான் செட்டில்னு சொல்லிட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணல. நான் கூட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வரனால ஒரு நல்ல காஸ்டியூம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தருவாங்கன்னு நினச்சேன். பட் தரலை, ஏமாற்றிட்டானுங்க. காஸ்டியூம் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அப்பப்போ அந்த காஸ்டியூம் கொடுத்தா தான் நம்ம அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ளே வந்து பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஆக்டிவிட்டி ஃபண்ட்ஸ் கிளைம் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைமு. 106 தானா, லெவல் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 2 level 3 level ஏறும்னு நினச்சேன் சேர்த்து வச்சதுக்கு. பட்டு
அவ்வளோதான். இது மட்டும் பார்த்தீங்கன்னா லெவல் அச்சீவ்மெண்ட் ரிவார்டோட தனியாக தந்திருக்காங்க. அங்கே ஒரு 10 கஸ்டம் ட்ரா டிக்கெட்டு 10 வெப்பன் ட்ரா டிக்கெட் வந்து பார்த்தனா இருக்கும். ஸோ லெவல் இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டு அந்த ரிவார்ட்ஸிங் கிளைம் வந்து பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாப்பில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஷாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாப் இருக்கும். இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரெட் ட்ரா டிக்கெட்டு ப்ளஸ் சங்கினோட வெப்பன் செலக்ஷன் டிக்கெட், அது இல்லாமல் ஹண்டர் செலக்ஷன் டிக்கெட் ப்ளஸ் ஹண்டர் வெப்பன் செலக்ஷன் டிக்கெட் வந்து பார்த்தா 3 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேக் வந்து உங்களுக்கு 500 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் 50% டிஸ்கவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 250க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் யாரும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹண்டர் பேக் வந்து எனக்கு தெரிஞ்சு வாங்கிக்கலாம். ஒருத்து தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டரோட வெப்பனும் தராங்க, ஹண்டரும் தராங்க. சியோரின் சாவை தவிர ரிலீஸ் ஆன எல்லா ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலக்ஷன் டிக்கெட்டில் இருக்காங்க. ஸோ பார்த்து வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே உங்களுக்கு ஒவ்வொரு தடவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஆனிவர்சரி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. அந்த டோக்கன் வந்து டெய்லி லாகின் பண்ணுற மூலியமாக ஒரு டோக்கன் வந்து கலெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த டோக்கன் வந்து தருவாங்க. இந்த டோக்கனை இங்கே இருக்க ஷாப்பில் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பண்றா செலக்ஷன் டிக்கெட்டு, ஹண்டர் செலக்ஷன் டிக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ காயின்ஸ் சேர்த்து வைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பே டு வின் ஷாப் தான். பட் ஒரு ஹண்டர் வந்து தேவைப்படுறது அந்த ஹண்டர் மட்டும் பர்டிகுலராக எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் ஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒரு லைட் ஸ்பெண்டருக்கு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லிக்கிட்டு அடிக்கடி காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுனா நான் ரெக்கமெண்ட் வந்து பண்ண மாட்டேன். அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து. ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே ஹண்டர் சங்கினோட காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பே டு வின் காஸ்ட்யூம்ஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து தந்திருக்காங்க. இந்த ஃப்ரீ காஸ்ட்யூம் எப்படி கிளைம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டோக்கன் வந்து தேவைப்படும். இந்த 30 டோக்கன் எங்கே எடுக்கலாம்னா நமக்கு லாகின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 30 டோக்கன் தந்திருக்காங்க. ஸோ ஒரு காஸ்ட்யூம் நீங்கள் ஃப்ரீயாக வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷாப்பில் ரீசெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம். காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ உங்களோட ஃபேவரட் காஸ்ட்யூம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோர் யூஜி காஸ்ட்யூம் வந்து தரலன்னு நினைக்கிறேன். ஸோ கோட்டோர் யூஜி சியூரன்லாம் வந்து தரல. அதுக்கு மேலே கானாட்டாவட்டா ரிலீஸ் ஆனது மட்டும் வந்து தந்திருக்காங்க. ஸோ பார்த்து வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கிடையாது. எல்லா ஐட்டம்ஸ் அப்படியே தான் இருக்குது. இதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப்டிங்கில் வந்துட்டு புதுசாக ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்தோன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா நம்ம ஆர்டிஃபேக்ட் வந்து பார்த்தோன்னா கிராஃப்ட் வந்து பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸில் நமக்கு எந்த ஆர்டிஃபேக்ட் தேவைப்படுதோ அந்த ஆர்டிஃபேக்டை செலக்ட் வந்து பண்ணிட்டு அந்த ஆர்டிஃபேக்ட் செட் இருக்குது பார்த்தீங்கன்னா செட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்படுற ஆர்டிஃபேக்ட் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிஃபேக்டோட மெயின் ஸ்டாட் சப்ஸ்டாட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் கிராஃப்டிங் டார்கெட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை நீங்கள் கலெக்ட் வந்து பண்ணணும். ஸோ கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டாட் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவைப்படுற ஸ்டாட்டை வந்து நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஸ்டாட் எது தேவைப்படுதோ செலக்ட் வந்து பண்ணிட்டு சப்ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஸ்டாட் கிட்டே நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற ஆர்டிஃபேக்ட் நீங்கள் கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை மட்டும் நீங்கள் நார்மலாக என்கோர் மிஷின்ஸ் இன்ஸ்டன்ட் அஞ்சில் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மேட்ரு. ஓகேவா, ஸோ மறக்காமல் ஆர்டிஃபேக்ட் கிராஃப்ட் பண்ணுறது மெட்டீரியல் வந்து கலெக்ட் வந்து பண்ணுறீங்க. ப்ளஸ் சாகாயினோட அந்த வெப்பன் கிராஃப்டிங் டிசைன் வந்து பார்த்தா தந்திருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி என்னோட வெப்பன் வந்து கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் புது சங்கினோட எஸ்ஆர் வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 2 தான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண சொல்லுவேன் கிராஃப்டிங்கில். மற்றபடி எதுக்குமே வந்து போகாதீங்க இப்போதைக்கு. ஓகே, ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேலஞ்சஸில் வந்து 2 ஸ்டேஜ் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஒரு 20 கஸ்டம் ட்ரா டிக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்து மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்மரியில் ஒரு மேஜர் சேஞ்ச் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 10 வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் ஆஃப் டைம் 3 ப்ளஸ் இந்த டைம் கிறிஸ்டல்னு சொல்லியிருக்கும். இந்த 2 மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட வெப்பன் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து என்ன சொல்ல வந்து தெரியல, எவ்வளோ ஒரு பெரிய டோட்டல் பவர் டிஃப்ரென்ஸ் வந்து வரும்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1400 தான் மேக்ஸிமம் லிமிட் ஒரு லெவல் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட்ஸ்க்கு வந்து இந்த கண்டென்ட்ஸு ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஷேடோ ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிட்ட வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்குது. ஆனால் எனக்கு பேட்டில் டயர்லையும் இல்லை என்னோட டீம் செட்டப்லேயும் வந்து பார்த்தோன்னா வந்து சரியாக காமிக்கல. இது எதுவும் பக்கானான்னு தெரில. ஸோ அதையும் செக் வந்து பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு ஆனிவர்சரிக்கு வந்து புது கண்டென்ட்ஸு. ஸோ ஆனிவர்சரியோட அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் வந்து பண்ணுங்கள். நமக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறமோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாகா அண்ட் சமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காம நம்ம லைவ்லேயும் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு இந்த வீடியோ. நம்ம அடுத்த ஒரு வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மறந்துடாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.